சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு சுக்கிரவார பிரதோஷத்தை பற்றி. சிவனை வழிபடுறதே இந்த வாழ்வின் பயன் சொல்லுவாங்க சிவனடியார்கள். அதுவும் பிரதோஷ நாள்ல சிவனை வணங்குறதுன்றது ரொம்பவே சிறப்பு. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சதை நினைவூட்டக்கூடிய பிரதோஷ வழிபாடு நம்ம வாழ்வோடு நெருங்கி உணர வேண்டிய ஒரு வழிபாடு. மரணமில்லா பெருபால் வினை அடையிறதுக்காக அமிர்தம் வேண்டி தேவர்கள் எல்லாரும் பார்க்கடலை கடைஞ்சாங்க. மரணமே இல்ல பெருவாழ்வு அருளக்கூடிய ஈசனை அவங்க அறிந்திருந்தும் மார்க்கண்டேயர மாதிரி அவரை சரணடைஞ்சு மரணத்தையே வென்றிருக்கலாம். ஆனா அவங்க அதை விடுத்துட்டு வேறு வழியை தேடினாங்க. பேராசையோட விளைவா ஆழ காலமும் வந்துடுச்சு. துன்பம் சூழ்ந்தப்போ அவங்க ஈசனை நாடுனாங்க. ஈசன் ஓடி வந்து அவங்களுக்கு உதவி செஞ்சான். பிரதோஷ வழிபாட்டோட சிறப்பே துன்பத்துல இருந்து விடுதலை ஆவறதுதான். தேவர்கள் மாதிரி நாமளும் அன்றாடம் ஆசைகள்ல இருந்து அல்லல் படுறோம். துன்பம் ஒரு விஷம் மாதிரி நம்மள சூழ்ந்து பயமுறுத்துது. அதுல இருந்து நாம வெளியேற நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அருமருந்தே பிரதோஷ வழிபாடு. ஈசன் தயாவரன். அவர் குறித்து திருமூலர் மிக்கார் அமுதுன்ன நஞ்சுண்ட மேலவன்னு சொல்லுவாரு. இவரை பத்தி ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கோம். திருமந்திரத்தை பத்தியும் பார்த்துட்டு இருக்கோம். பார்க்காதவங்க இந்த வீடியோட இந்த ஸ்கிரீன்ல பிளேலிஸ்ட்ல பின் பண்ணிருப்பேன். உங்களுக்கு நேரம் இருக்கிறப்ப அதையும் பாருங்க. தேவர்களுக்காக நஞ்ச உண்ட தேவன் கொஞ்ச நேரம் மயங்கி இருந்தாரு. உண்ட விஷம் வயிற்றுக்குள்ள செல்லாதபடி அன்னை உமையவள் கழுத்தோடு நிறுத்தி அவரை நீலகண்டரும் ஆக்கிட்டா. இந்த பிரபஞ்சத்தோட உயிர்கள் எல்லாம் ஆழகாலத்துல இருந்து தப்பிடுச்சு. தேவர்கள் மயக்கமுற்ற ஈசனை கண்டு வருத்தம் அடைஞ்சாங்க. ஈசன் மறுபடியும் மயக்கம் தெளிந்து எழணும் அப்படின்னு உண்ணா நோன்பும் இருந்தாங்க. அன்னைக்கு ஏகாதசி திதியா இருந்ததுனால அவங்களோட விரதமும் பழிச்சிடுச்சு. மறுநாள் துவாதசி அன்னைக்கு அவங்க பாரணை செஞ்சு விரதத்தையும் முடிச்சாங்க. மறுநாள் திரையோதசி ஈசன் தன்னோட யோக நித்திரை போன்ற மயக்கத்துல இருந்து மீண்டாரு. பார்க்கடல்ல மறுபடியும் கடையருக்கு உத்தரவும் போட்டாரு. அஷ்ட ஐஸ்வர்யங்களும் வந்துருச்சு. ஈசன் மனம் மகிழ்ந்து அந்த நாளோட மாலையில ஆனந்த கூத்தாடினாரு. அதை பார்த்து தேவர்கள் எல்லாருமே அவரை துதிச்சாங்க. அந்த வேலையே பிரதோஷமா போற்றப்பட்டது. நம்பியவருக்கு ஈசன் அருளக்கூடிய வேலைதான் இந்த பிரதோஷ வேலை. தோஷங்கள் யாவும் அண்டக்கூடிய வேலையில நாம ஈசனோட சன்னதியில இருக்கணும்ன்றதுதான் இந்த வழிபாட்டோட நோக்கம். ஒரு மாதத்துல வரக்கூடிய 2 பிரதோஷ தினங்கள்லயும் சிவனோட ஆலயங்களுக்கு போய் நந்தி தேவரை முதல்ல வழிபட்டதுக்கு அப்புறமா பின் சோம சூக்த பிரதர்ஷனம் செஞ்சு அதுக்கப்புறமா நந்தியோட கொம்புகள் வழியா ஈசனை வழிபடணும். நந்தி தர்மத்தோட வடிவம். அதனாலதான் ஈசனை வழிபடுறப்போ தர்மத்துக்கு பின்னாடி நின்று பேசணும் அப்படின்னு அதோட தத்துவம். ஈசனையும் நந்தியையும் அர்ச்சனை செய்யறதுக்கு உகந்தது வில்வ இலைகள். அந்த வில்வ இலைகளை கொண்டு பிரதோஷ நாள்ல வழிபடணும். 3 ஜென்மங்கள்ல அறிந்தும் அறியாமலையும் செஞ்ச பாவங்கள் எல்லாமே ஒரு வில்வ இலைய பக்தியோடு பரமனுக்கு படைக்கிறது மூலமா தீர்ந்துடும் சொல்றதுதான் பொருள். ஈசன் வில்வ இலைகளையும் வில்வ காடுகளையும் விரும்புறவன்னு புராணங்கள் சொல்லுது. வில்வம் அன்னை மகாலட்சுமியோட அம்சம். பார்க்கடல்ல அன்னை மகாலட்சுமி அவதரிச்சப்போ அவரோட திருக்கரங்கள்ல வில்வ இலை இருந்ததா வராக புராணம் சொல்லுது. வில்வ இலைகள் இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி இது எல்லாத்தையும் தன்னுள்ள கொண்டது. சௌபாக்கிய சஞ்சீவனின்னு சொல்லப்படக்கூடிய நூலும் காளிகா புராணமும் மகாலட்சுமி தாயார் வில்வ காட்டுல தவம் செய்பவள்னு சொல்லுது. அதனால வில்வத்துல அன்னை மகாலட்சுமி வாசம் செய்யறாள் அப்படின்னு நம்பப்படுது. திருவந்திபுரத்திலையும் சென்னை ஆதிகேசவ பெருமாள் கோவிலையும் தாயாருக்கு வில்வ இலையாலதான் அர்ச்சனையே செய்யப்படுது. இத்தகைய மகிமை நிறைந்த வில்வ இலையை கொண்டு ஈசனை பிரதோஷ தினத்துல வழிபடுறது அப்படின்றது ரொம்ப சிறப்பான பலனை நமக்கு கொடுக்கும். பிரதோஷம் வரக்கூடிய மாதம் கிழமை இது எல்லாத்தையும் கொண்டு அதை ஒரு வகைப்படுத்தி இருக்காங்க. ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் ஒரு தனிச்சிறப்பும் பலனும் உண்டு. இன்னைக்கு நிகழக்கூடிய பிரதோஷம் சுக்கிரவார பிரதோஷம்னு போற்றப்படுது. சுக்கிரன் அப்படின்னா வெள்ளி. வெள்ளிக்குரிய இந்த நாள்ல வரக்கூடிய பிரதோஷம். அதனாலதான் இது சுக்கிரவார பிரதோஷம் சொல்லப்படுது. வெள்ளிக்கிழமைகள் அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த நாள். பிரதோஷ காலத்துல சிவாலயங்களுக்கு போய் நந்தி மற்றும் சிவனுக்கு நிகழக்கூடிய அபிஷேகங்களை கண்டு வழிபடுறது ரொம்பவே சிறப்பு. இன்னைக்கு ஈசனுக்கு மகாலட்சுமியோட அம்சமான வில்வ இலையை கொண்டு அர்ச்சனை செஞ்சா கடன் தொல்லைகள் எல்லாம் நீங்கிடும், செல்வ வளம் சேரும் அப்படின்னு நம்பப்படுது. இன்னைக்கு ஈசனுக்கு பால் சாதம், சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரி நிவேதனம் செஞ்சு பக்தர்களுக்கு கொடுத்தா சகல பாவங்களும் தீர்ந்து நன்மைகள்ன்றது உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் ஈசனை பற்றி நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.